ஹாய் ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு லவ் வித் ரெட் ஃப்ளாகோட செகண்ட் எபிசோட் தான்டா பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பிகாஸ் வந்துட்டு நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எஃப்எஃப் போட முடியல. இனிமேல் நான் வந்துட்டு ரெகுலராக போடுறேன். இப்படி தான் நான் நிறைய தடவை சொல்கிறேன். பட் அட்லீஸ்ட் நான் இந்த தடவையாச்சும் அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம ரொம்ப பேச வேண்டாம். நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் லாஸ்ட் எபிசோடில் எதில் முடிச்சிருந்துருப்பேன்னா, ஜேகே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே ஒயனை கிஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதுலேருந்து நான் முடித்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. சீனியர், நான் கிளாஸ்க்கு போகணும். ஐய, நீ அப்படியே படித்து பட்டை வாங்கி கிளிக்க போகிற. கிளாஸ்க்கு போகணுன்ட்ருக்க. அது இல்லை சீனியர், ஆனால் லேட்டாக போனால் திட்டுவாங்கல்ல. ஐயோ ஆமாம், நீங்கள் பெரிய மகாராணி, நீங்கள் போகலாம் அப்படியே கிளாஸே எடுக்க மாட்டாங்க பாரு. சீனியர், சரி போய் தோலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன, இனிமேல் இந்த மாதிரி ரொம்ப ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோயேன், எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போது எல்லாம் உனக்கு கூப்பிட்டு வச்சு கிஸ் அடிப்பேன். ஆமாம், இவனுக்கு அப்படியே பெரிய மன்மதன் நினப்பு. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லையே, நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரி போ. அப்படியே ஃப்ரீ டைமில் சீனியர் பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போ. நீ உன் பக்கமே வரமாட்டேன்டா. நான் போயிட்டு வரேன் சீனியர், பாய். அந்த பாய் ஒன்று தான் கேடு, போடி. இப்போது கரெக்டாக லூனா வந்துட்டு உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, என்ன ஒயன் வந்த ஃபஸ்ட் டேவே சீனியர் உஷார் பண்ணிட்ட போல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விட்டாங்களாம். அவன் என் மேலே விழுந்து கிஸ் பண்ணிட்டானான். அவன் பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாதான், அவனுக்கு சீனியர்னு கூப்பிட்டா தான் பிடிக்குமா. எனக்கு தெரிஞ்சு சீனியருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அதனால தான் உன்னவே தேடி வராரு. ஐயோ லூனா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கும். இவனெல்லாம் பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிறதுக்கு நான் பேசாமல் சூசைட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்? எவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா அவன். எனக்கே அவனை பார்த்தா அவ்வளோ பிடிச்சிருக்கு. லூனா, உனக்கு அந்த சீனியர் மேலே அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் உன்னவே தேடி வரானா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லை. அவனுக்கு கேர்ள்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ், அவ்வளோதான். அவனும் அவன் கேங்கோ அவங்கள பார்த்தாலே பக்கா ஃப்ராடுங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, நான் அவனை வேற லவ் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. எனக்கு என்னமோ அப்படி தோணலப்பா. கண்டிப்பாக பாரு, அந்த சீனியர் உன்கிட்ட ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணதான் போகிறாரு. அப்படியெல்லாம் இருக்காது, நீயா எதுவும் இமேஜின் பண்ணிக்காத. சரி வா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் அவன் கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸும் முடியுது, ஈவினிங் ஆகுது. நீங்களும் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரோட் சைடில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படியே கேஷுவலாக பார்க்கும்போது ஜங்குக் அங்கே இருக்கான். இவன் கண்ணில் மட்டும் மாட்டவே கூடாது போய் நீ. அவன் ஒருத்தனால எனக்கு இன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. அவன் கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன், அவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜங்குக்கவே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு கார் உங்களை லைட்டாக இடிச்சிட்டு போயிடுது. நீங்களும் கீழே விழுந்துடுறீங்க. ஜங்குக் அதை பார்த்துடுறான். அவனும் அதை பார்த்துட்டு உங்ககிட்ட வரான். ஐயோ, எவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சனோ அவனே வரானே. அப்போ ஜேகேவும் உனக்கெல்லாம் சுத்தமாக அறிவே இல்லையா? சீனியர், பின்ன என்ன, அவன் இடிச்சிட்டு போகிறான், நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்க. சீனியர், அவன் இடிச்சிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டானே. இல்லை, நான் மட்டும் அப்படியே என்ன ரன்னிங் ரேஸில் ஓடி ஜெயிச்சிருப்பேன். அப்போ தான் ஜங்குக்கும் ஒன்று நோட் பண்ணுறான். அவங்க காலில் லைட்டாக அடிபட்டிருக்கு. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு, வீட்டுக்கு எழுந்து போகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? அதெல்லாம் எனக்கு இருக்குது, நான் எழுந்து போய்க்குவேன். அப்படியா, எந்திரி பார்ப்போம் அப்படின்னு ஜங்குக்கும் சொல்கிறான். நீங்களும் எழுந்திருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. ஜேகேவோட செஸ்ட்லேயே விழுந்துடுறீங்க. இதுக்கு தான் என்ன மாதிரி நல்லவங்க பேச்செல்லாம் கேட்கணும்னு சொல்கிறது. இப்படி கேட்காம இருந்தால் இப்படி தான் விழுக வேண்டிய நிலமை வரும். நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா உன் வீட்டில்? சீனியர், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் என்னை விட்டிங்கனாலே போதும், நான் வீட்டுக்கு போய்க்குவேன். உன்னால் எந்திரிச்சு நிற்கவே முடியலை, இதில் நீ வீட்டுக்கு வேற போகிறேன்னு சொல்கிறியா? அதெல்லாம் நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்கள் என்னை விடுங்க. எப்படி பறந்து போவியா வீட்டுக்கு? ஜங்குக்கும் உங்களை லிஃப்ட் பண்ணி அவன் காருக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்களும் ஜங்குக்கை பார்த்து, சீனியர், நான் தான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேனே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்க? இப்போ நான் என்ன உன்னை கொலையா பண்ண போகிறேன்? உன் வீட்டில் தான் நான் கொண்டு போய் விட போகிறேன். அதுக்கே எவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை சீனியர், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? விடுங்க, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை இறக்கி விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ உனக்கு என் கூட வரதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அது இல்லை சீனியர், உங்களுக்கும் எனக்கும் பழக்கம் கிடையாது. நீங்கள் யாருன்னே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் கூட இப்படி தனியாக காரில் வர்றது தப்பு இல்லையா? ஏன் பையனால் கூட வரமாட்டிங்களோ? அது இல்லை சீனியர், இப்போ எல்லாம் நிறைய பேர் இப்படி தான் சொல்லி கிட்னாப் பண்ணிடுறாங்க. இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும்? ஏம்மா, உன்னெல்லாம் யாரும் கிட்னாப் பண்ண மாட்டாங்க. நீ பேசுகிற வாய்க்கு அவங்களே உன்னை திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரி விடுங்க சீனியர். இப்போ வச்சு என்னை நம்பி வருவியா, இல்லை அப்படியே இங்கேயே உட்காந்துலான்னு பிளானா?
ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நான் உங்களை நம்பி தான் சீனியர் வரேன். எம்மா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ வந்தால் மட்டும் போதும். ஸோ நீங்களும் ஜேகேவை நம்பி போகிறீங்க. போயிட்டு இருக்கும்போது நீங்களும் ஜங்குக்கை பார்த்து, சீனியர் இப்போ என்னடி, ஆ, என்னை எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? எம்மா தாயே, உன்னை நான் அங்கேருந்து எப்படி கூப்பிட்டு வந்தனோ அப்படியே உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன், போதுமா? இதுக்கும் மேலே ஏதாச்சும் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உடனே இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். சீனியர் சரி விடுங்க, இப்போ இதுக்கு கோவப்படுறீங்க? பின்ன என்ன, ஏதாச்சும் பண்ணிடுவோமா பண்ணுவோம், உன்னை நான் என்னடி பண்ண போகிறேன்? சரி கோவப்படாதீங்க சீனியர், விடுங்க. சபா ஜெக்கே, நீயே உனக்கு நல்லா ஆப்பு வச்சுக்கிட்டடா. மனசில் அப்படியே பெரிய நல்லவன் நினப்பு மூடிட்டு இருந்திருக்கலாம், எனக்குனாலே நல்லா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஜேகேவும் வந்துட்டு புலம்பிட்டு அப்படியே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் ஜேகேவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகேவும் அதை நோட் பண்ணிடுறான். என்ன ஒயன், சீனியர் ரொம்ப சைட் அடிக்கிற போலையே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அப்புறம் அப்பலே இருந்து என்னவே பார்த்துட்டு வந்துட்டுருக்க? இல்லை சீனியர், உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தீங்களா, அதான் உங்களவே பார்த்துட்டு இருந்தேன். நான் பேசிட்டெல்லாம் இல்லை, நான் சும்மா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓ, ஏன் சீனியர், உங்களுக்கு எல்லா பொண்ணையும் கிஸ் பண்ண பிடிக்குமா என்ன? எது, நீ ஏன் அப்படி கேட்குற? இல்லை, காலேஜில் எல்லாம் உங்களை ப்ளே பாய்னு சொல்கிறாங்களா, அதான் கேட்குறேன். என்னை பார்த்தா என்னை போகிற வரவனால கிஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லை சீனியர், ஜஸ்ட்டு நான் கேட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. சீனியர், அப்போ ஏன் என்ன கிஸ் பண்ணீங்க? எனக்கு மட்டும் என்ன ஆசையாடி? நான் தான் சொல்கிறேனே, அவனுங்க தள்ளி விட்டானுங்க, அதனால தான் அவன் மேலே விழுந்து கிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கெல்லாம் ஒன்று கிஸ் பண்ணணும் கிடையாது. அப்போது நீங்கள் நிஜமாகவே ப்ளே பாயா சீனியர்? இப்போ எதுக்கு அப்படி கேட்குறா? இல்லை, உங்களை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுதா, அதான் கேட்குறேன். யார், நான் நல்ல பையனா? எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு இன்னசென்ட் கேர்ளாக தான் இருக்கணும், என்னை போய் நல்லவன்னு சொல்கிற பார்த்தியா? எனக்கெல்லாம் உங்களை பற்றி எதுவும் தெரியாதுப்பா, பட் உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் இருக்குது, அதான் சொன்னேன். இப்படியே வந்துட்டு ஒயனோட வீடும் வந்துடுது. ஒயனும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, சீனியர் ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன்னால் நடந்து போயிட முடியுமா வீட்டுக்கு? அதெல்லாம் நான் போயிடுவேன் சீனியர். அண்ட் நீங்களும் பார்த்து போங்க. என்ன ஒரே நாளில் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு போல்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இல்லைன்னா எனக்கு எல்லாம் உங்ககிட்ட எதுவும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே சீனியர். ஸோ வயனும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறா. வயனுக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்குது, அவன் பேர் வந்து ஜுன்ஹோ. அவனும் வயன் வரதை பார்த்துட்டு, ஒய்யன், உன்னை ஒரு அண்ணா தானே வந்து ட்ராப் பண்ணாங்க, அதே எப்போ நீ பார்த்தேன்? நான் மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ ஒரு அண்ணாவுக்கு பாய் சொன்னதை. சரி இப்போ அதுக்கு என்ன, உண்மையே சொல்லு, அவர் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே? அப்படி போட்டானா? உனக்கு இந்த வயசில் உனக்கு யார் அப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தா? நீ தான் சொல்லி கொடுத்த. ஐயோ ஜுன்ஹோ, உனக்கு என்ன தாண்டா வேணும்? இப்போ நீ மட்டும் அது யாருன்னு சொல்லலை, அம்மாக்கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை ட்ராப் பண்ண வந்தான்னு சொல்லிடுவேன். ஐயோ ஜுன்ஹோ, வேண்டாம் வேணாம் வேணாம் ப்ளீஸ், என்னோட செல்ல தம்பியில் அக்கா இப்படிலாம் மாட்டி கொடுக்கக்கூடாது, புரியுதா? அப்போது என்கிட்ட உண்மையை சொல்லு, உன்னை ட்ராப் பண்ண வந்தவர் யார்? ஐயோ அவர் என்னோட சீனியர்டா, அவர் ஏன் உன்னை வந்து ட்ராப் பண்ணணும்? அது நான் வரும்போது லைட்டாக காலில் அடிபட்டுருச்சு, அதுக்கு தான் என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டார். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? நம்புகிற மாதிரியே இல்லையே, எங்கே அந்த அடியை காட்டு பார்க்கலாம். நீங்களும் வந்துட்டு ஜுன்ஹோ கிட்ட அந்த அடியை காட்டுறீங்க, அவனும் அதை பார்த்துட்டு இத்துணோண்டு அடிப்பட்டதுக்கு உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்து விடுவார். அவர் என்ன உன்னோட சீனியர்னு நம்பணும், அப்படி தானே? ஏன்டா இவ்வளோ பெருசாக அடிபட்டிருக்கு, நீ இத்தினோண்டு அடின்ற? இது எல்லாம் அடிபட்டா 5 செகண்டில் சரியாக போயிடும், எதுக்கு அவர் ஒன்று ட்ராப் எல்லாம் வேறு பண்ணுறாரு? சம்திங் ராங். உண்மையை சொல்லு, அவருக்கு உனக்கு என்ன ஓடுது? ஜுன்ஹோ, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன், நான் அம்மா கிட்டே சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, நானும் அம்மா கிட்டே சொல்லுவேன் உன்னை வந்து அந்த சீனியர் ட்ராப் பண்ணார்ல அந்த விஷயத்த. ஐயோ ஜுன்ஹோ, என்னை ஏன்டா இப்படி சாவடிக்கிறேன்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த விஷயத்த மட்டும் அம்மாட்ட சொன்னேன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி நான் அம்மாட்ட சொல்லிடுவோம், பார்த்துக்கோ. எனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்தாங்க? உனக்கு என்னமோ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை தான், ஆனால் நானாக உனக்கு க்ரியேட் பண்ணி அம்மாட்ட மாட்டி கொடுத்துருவேன், பார்த்துக்கோ. ஸோ பி கேர்ஃபுல் மை டியர் தம்பி, போடி பேசாமல். நீங்களும் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா, ஏன்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை ஒருத்தங்க திட்டிகிட்டு இருக்காங்க. திட்டுறது வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கோட அப்பா தான். அவரும் வந்துட்டு, வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை ஜங்குக், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் நீ வரைய தவிர
ஒரு பையனை நீ என்கிட்ட எப்பவுமே வந்ததில்லை. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் வந்துட்டு, எங்க அவனை நீங்கள் ஆல்ரெடி நிறைய திட்டிட்டீங்க, இனியும் திட்டணுமா? இவனெல்லாம் எவ்வளோ திட்டினாலும் இவன் உருப்பட மாட்டான். இவனுக்கு நீ சப்போர்ட்டுக்கு வேற பார்த்தியா? எனக்கு அதை விட அதுதான் கடுப்பாக இருக்குது. கொடுக்குற செல்லத்தில் தான் அவன் தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் பெரிய பிரச்சனையோட வந்து நிற்பான். அப்போ தெரியும் உன் பையனுக்கு உன் மேலே இருக்க என்ன பாசம்னு. ஓகேடா, நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். அண்ட் எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.